ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் வானகரம் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி கிளம்பிட்டோம். ஃபிஷ் மார்க்கெட் போடுவோம். இன்றைக்கி வர டியூஸ்டே எப்படி இருக்கும்னு தெரியல. ஏன்னா மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டியூஸ்டே நாங்கள் சம்டைம்ஸ் 12 o'clock மேலெலாம் நாங்கள் போனோன்னா அது ஃபிஷ்ஷே சுத்தமாக இல்லாமல் க்ளோஸ் பண்ணுற சமயத்தில் வச்சுருப்பாங்க. இன்றைக்கி அதனால் நாங்கள் ஒரு 10-11 o'clock நாங்கள் கிளம்பி போனோம். அப்போ போகும்போதே பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷில் அவ்வளோவா இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருந்தது. ஒரு இடத்துல ஒரு ஃபிஷ் கொட்டி வச்சுருந்தாங்க. நம்ம சாட்டர்டே சண்டே சமையலாம் வந்தோன்னா ஃபுல்லாகவே இந்த இடமே ஹவுஸ்ஃபுல்லாகிற அளவுக்கு கூட்டம் இருக்கும். நிறைய ஃபிஷ்ஷஸும் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கவலை மீன், அதுக்கப்புறம் நண்டு, இறா, அப்புறம் சின்ன சின்ன மீன் தான் அதிகமாக இருந்தது. இந்த நண்டு பார்த்திங்கன்னா 1 கிலோ 300 சொன்னாங்க. இதை விட சின்னது பார்த்திங்கன்னா 1 கிலோ 250 சொன்னாங்க. கவலை மீன் இருந்தது, அப்புறம் சங்கரா மீன் இருந்தது, அதுக்கப்புறம் ஏரி வவ்வால்லாம் இருந்தது. நண்டு அப்புறம் இறாலாம் ஒரு பெரிய இறா ஒரே ஒரு கடையில் மட்டும் வச்சுருந்தாங்க. அப்புறம் அதிகமாக இறாவும் கவலை மீனும் தாங்க அதிகமாக இருந்தது. அப்புறம் ஏரி வவ்வாலும் வர போட்டு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிலோ 150 சொல்லி விற்றுட்டு இருந்தாங்க. கூட்டமும் இல்லை, ரொம்ப கம்மியாக இருந்தது. ஃபிஷ்ஷும் ரொம்ப கம்மியாக இருந்தது. நாங்கள் ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த ஷீலா மீன் தான் வாங்கினோம். ஏன்னா அதில் முள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டு பாப்பாவும் விரும்பி சாப்பிடுவான், அதுக்காக அதை வாங்கினோம். அதை பார்த்ததுக்கப்புறம் என் பையன் எனக்கு நண்டு வேணும்மா, ப்ளீஸ்மா எனக்கு நண்டு வேணுமான்னு சொல்லிட்டு இருந்தான். அதனால் நண்டும் வாங்கினோம் நாங்கள். அந்த நண்டு பெரிய நண்டாக இருக்கிறதுனால 1 கிலோவே 500 சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அதனால் 1/2 கிலோ மட்டும் தான் வாங்கினோம். 1/2 கிலோவில் ஒரு 3 நண்டு மட்டும் இருந்தது அந்த இடையில. அதை வாங்கிட்டு நான் கையில் பிடிக்க போகிறேன் சொல்லிட்டு கையில் பிடிச்சிட்டு ஒரே ஹாப்பியாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதில் வேறு சொல்லிகிட்டு இருந்தார், அவர் யூடியூப்பில் பேசுகிற மாதிரியே சொல்லிகிட்டு இருந்தார். அப்புறம் அதை வாங்கி முடிச்சுட்டு நாங்களும் கிளம்புனோம். கீழே இறங்கின உடனே இங்கே வாங்க கட் பண்ணேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் அந்த பேனர்லாம் பார்த்து இது என்னதம்மா அது என்னதம்மான்னு சொல்லிட்டு என் பையனும் கேட்டுட்டு வந்தான். ஒன்றும் சொல்லிட்டு வந்தோம். அந்த பிக்சர்ஸில் இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்புனோம். அங்கே பார்க்கிங் இதுவும் கேட்டிருந்தாங்க. பார்க்கிங் காசு கொடுத்துட்டு நாங்கள் பைக்கில் கிளம்பிட்டோம். இதுதான் இன்னியோட விலாகு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கும் நிறைய வீடியோஸ் போடணுன்னு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். ஸோ ப்ளீஸ், பை.